தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி, நாகையில் 16 சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்ததாக அண்மை தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மணலியில் 13 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகையில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மணலியில் 13 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகையில் 16 சென்டிமீட்டரும் சென்னை மணலியில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மணலியில் 13 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மூர்த்தி. இப்ப கடந்த 24 மணி நேரத்தில் நாகையில் 16 சென்டிமீட்டரும் சென்னை மணலியில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் என்ன மழை நிலவரம் விரிவா சொல்லுங்க. வணக்கம் பூர்ணிமா. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இலங்கையில் உள்ள திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 590 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 710 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இதனால் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதன்படி நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 6 மணி நிலவரப்படி நாகையில் 12 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூண்டியில் 9 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணியில் 12 சென்டிமீட்டர் மழையும், திருக்குவளையில் 8 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறில் 6 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்யத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், கோடியக்கரையில் 10 சென்டிமீட்டர் மழையும், அதிகபட்சமாக நாகையில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்த நிலையில் நேற்று இரவு 8:30 மணி முதல் இன்று காலை 6 மணி நிலவரப்படி நாகப்பட்டினத்தில் 164 மில்லிமீட்டரும், கீழ்வளூரில் 145 மில்லிமீட்டரும், திருக்குவளையில் 115 மில்லிமீட்டரும், வேதாரண்யத்தில் 130 மில்லிமீட்டரும் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினத்தில் அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் 16.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மூர்த்தி.